ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு கீதாஸ் ரெசிபி. மார்னிங்லேருந்து என்னோடய vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 6 o'clock ஆகுது. கிளைமேட் ரொம்பவே சூப்பராக சில்லுன்னு இருந்துச்சு. இன்றைக்கி என்னோடய பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் மெதுவாக எழுந்திரிச்சேன். இந்த வீடியோ ஒர்க்கிங் உமனுக்கும் அதுக்கப்புறம் மார்னிங்கே லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டமக்கில் தண்ணி குடிப்பேன். அந்த மாதிரி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. நைட்டை எப்போயுமே பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சுட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் படுப்பேன். அதனால் இந்த பாத்திரங்கள்லாம் நைட்டு கழுகி வச்சது. இப்போ அதெல்லாம் எடுத்து வைக்கணும். பாலும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் கவுண்டர் டாப் எல்லாமே நைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தாலும் மார்னிங் ஒரு தடவை ரஃப்பாக நான் தொடச்சி விட்டுடுவேன். இது தயிர் ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்படி நைட்டே பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வெளிச்சமாகவும் இருக்கும். அதோடு இல்லாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஏர் நமக்கு கிடைக்கும். கவுண்டர் டாப்பையும் அடுப்பையும் ஃபஸ்ட்டு நம்ம தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ 1 or 2 seconds தான் ஆகும். இந்த மாதிரி நம்ம துடைக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா நைட்டே நம்ம தொடச்சி வச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால. இப்போ டீ போட்டுற வேண்டியது தான். ஆல்ரெடி நம்ம பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. இப்படி தொடச்சிட்ருக்கும்போதே ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய்கறிகளுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் பிளான் பண்ணிவிடுவேன். நம்ம என்ன சமைக்கலான்றதை பிளான் பண்ணிட்டாவே ஈஸியாக சமையல் முடிஞ்சிடும். இப்போ ஒரு சைடு குடிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருக்கேன். ஒரு சைடு டீ கொதிச்சிட்ருக்கு. இது ஆடையாக இருக்கிற பால். இது தயிரில் வர போடணும். அதுக்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவின பாத்திரங்களையும் சைட் பை சைடு எடுத்து வச்சிட்ருந்தேன். இது லஞ்சுக்கு இப்போ கட்டுறதுக்குள்ள லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே இதை மட்டும் தனியாக வச்சுட்டேன். இங்கே ஒரு ஸ்டூல் எப்பயும் வச்சுருப்பேன் நான் உட்கார்றதுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வேணுங்கிறத எடுத்து வைக்கிறதுக்கும். இப்போ டீ கொதிச்சிட்ருக்கு. இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு டீ வடிகட்டிட வேண்டியதுதான். டீ ரெடி ஆகிடுச்சு. எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பெரிய பாப்பாவும் சீக்கிரம் படிக்கணும்னு எழுந்திரிச்சிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் சேர்த்து போட்டுட்டேன். இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னா தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் கோவக்காய் வறுவல், அதுக்கப்புறம் வல்லாரக்கீரை துவையல். அதுக்காக அதெல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். துவையலுக்காக கொஞ்சம் தேங்காயும் உடச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அரிசியையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ டீ குடிச்சிட்டு தான் மற்ற வேலையெல்லாம். டீ குடிக்கும்போது ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருவேன். உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் எனக்கு மார்னிங் டீ குடிக்க பிடிக்கும். அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு சின்ன பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. அதனால் பெட்ஷீட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். இந்த பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து வைக்கிறது கவிஷ்காவோட ஒர்க்கு, அதாவது 2வது பொண்ணோடது. ஆனால் அவங்க எழுந்திரிச்சு படிக்கணும்னு போனதுனால நானே பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். நான் பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மேட்டு போட்டு விட்டுருப்பேன். ஏன்னா ஏறும்போது இதில் நம்ம தட்டிட்டு ஏறணும் அப்படின்னா அதிகமாக மண் வர்றதோ தூசி வர்றதோ அவாய்ட் பண்ணிக்கலாம். பாப்பாங்க 2 பேரும் படிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மணி 7:15 ஆகுது. இப்போ தான் எங்களுக்கு பால் வரும். அதையும் வாங்கி அதை அடுப்பில் போட்டு காஞ்சிட்டு இருந்துச்சு. அதை காயங்குள்ளேயும் நான் காயெல்லாம் நறுக்கி வச்சிட்ருந்தேன். கோவக்காய் வறுவலுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அரிசியையும் தண்ணிக்குள்ளே ஊற போட்டு வச்சுருந்தேன். பால் காய்ச்சின பிறகு அதை எடுத்து வச்சுட்டு அரிசியை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனால் சாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
தக்காளி தொக்கா செஞ்சு நம்ம சாப்பாடு கிளற போகிறோம். அதனால் வந்து சாதம் வந்து ஆறி இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே சாதம் வேகக்குள்ளேயும் மீதமான காய்கறிகள்லாம் அரிஞ்சு வச்சுட்டு துவையலுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு தக்காளி தொக்குக்கு வந்துட்டு தக்காளியும் கட் பண்ணி மிக்சியில் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டீ போட்ட பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் கலந்துச்சு, அதையும் விளக்கி வச்சுட்டு கீழே வந்து காவேரி வாட்டர் வரும், அதுக்கு பிடிக்கிறதுக்காக பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளியையும் அடித்து வச்சாச்சு. இப்போ வந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதனால் குக்கரை இறக்கி வச்சுட்டு ஒரு சைடு வந்து கோவக்காவுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வதங்கின பிறகு கோவக்காவும் உப்பு போட்டு வதங்கிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்துட்டு தக்காளி தொக்குக்கு ஒரு கடாயில் நெய்யும் எண்ணெயும் விட்டு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு வதங்கிட்டு இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். பூண்டும் வெங்காயமும் வதங்கின பிறகு உப்பும் நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். மிக்சியில் அடிச்சுட்டு தக்காளி தொக்கு செய்யும்போது தக்காளி தோல்லாம் வாயில் கடிப்படாமல் இருக்கும். சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு ஆப்பிளும் பாலும் எடுத்து வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து கோவக்காய் வதங்கின பிறகு மிளகாத்தூளும் போட்டாச்சு. இங்கே வதங்கிட்டுருக்கு. தக்காளி தொக்கும் தக்காளியையும் போட்டு தூளையும் போட்டு அதுவும் வதங்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி தொக்கா தனியாக செஞ்சுட்டு சாதம் கிளறும்போது இந்த தொக்கை வந்து நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு கூடையும் வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி தோசைக்கும் பயன்படுத்திக்கலாம். தக்காளி சாதமாகவும் கிளறிக்கலாம். இப்படி 2 in 1 பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து துவையலுக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வதக்கி விட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு தாளித்து கொட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். தோசைக்கு இந்த துவையலும் அப்புறம் தக்காளி தொக்குமே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் தயிர் சாதத்துக்கும் இந்த துவையல் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். எது நமக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்து நான் செய்து கொடுத்துருவேன். அதனால் இப்படி 2 செஞ்சிட்டோம் அப்படின்னா மதியத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகும், காலையிலையும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம சமையல் வேலை. அவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. சாப்பிட்டு அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ வந்து டைம் 9:15 ஆகுது. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதான். இந்த பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு கவுண்டர் டாப்பையும் அடுப்பையும் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு தான் பேலன்ஸ் இருந்துச்சு. அன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு இப்படி தான் ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி லன்ச் மெனுவை வந்து டிசைட் பண்ணும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதிகமான வெரைட்டிஸ் கொடுத்த சாட்டிஸ்ஃபையும் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.